சொல்றாங்க f of x என்ன கொடுத்துருக்காங்க f of x equal to 20 24 prime minus x minus 3 x is greater than or equal to 1 modulus x minus 3 x is greater than or equal to 1 அடுத்தது x squared by 4 okay 3x x squared by 4 minus 3x divided by 2 plus 13 by 4 x squared by 4 okay 13 by x is less than x is less than 1 so first question என்ன கேட்டிருக்காங்க right hand limit ஓட வேல்யூ என்ன left hand limit ஓட வேல்யூ என்ன டிஃபரன்சிபிள் ஆன் கேக்குறாங்க x equal to 1 டிஃபரன்சிபிள் ஆன் கேக்குறாங்க ஓகே சோ ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா இது மாடுலஸ் கேஸ்ல கொடுத்துக்கறாங்க சரிங்களா அப்ப மாடுலஸ் ஆஃப் x - 3 ஓட டெஃபினிஷன் என்ன ஃபர்ஸ்ட் எழுதுவோம் மாடுலஸ் ஆஃப் x - 3 ஓட டெஃபினிஷன் என்ன x - 3 x is greater than 0 அடுத்து minus of x is less than இப்போ நம்ம கேட்ட क्वेश्चन என்ன at x equal to 1 தான் கேட்டுக்கறாங்க கரெக்ட்டா at x equal to 1 ரைட் ஹேண்ட் லிமிட் ஓட வேல்யூ கேட்டுக்கறாங்க சரிங்களாமா அப்ப ரைட் ஹேண்ட் லிமிட்க்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் அப்ப இந்த இதுல என்ன நடக்கும் அப்படி இந்த இதுல என்ன நடக்கும் நம்ம செக் பண்ணலாம் கரெக்ட்டா அப்ப இது வந்து உன்னோட ரைட் ஹேண்ட் லிமிட்டா இருக்கு உன்னோட ரைட் ஹேண்ட் லிமிட் பாத்தீங்கன்னா இதால இருக்கும் ஏன் அப்படி சொல்றோம்னா கிராப் டிராப் பண்ணிக்கணும் கிராப் டிராப் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குது ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு ஒன்றுக்கு தான் வேணும் தவிர 3க்கு தேவையில்லை 3யோட ரைட் ஹேண்ட் லிமிட் தேவையில்லை அப்போ இங்கே என்ன வேணும் இது 1 சரிங்களா இங்கே என்ன பாயிண்ட் இங்கே 3ங்கிற பாயிண்ட் இருக்குது கரெக்டுங்களா இப்போ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க எக்ஸ் வந்து லெஸ் தேன் 3 எக்ஸ் வந்து லெஸ் தேன் 3னா இந்த 3க்கு லெஃப்ட் சைடில் இருக்குது கரெக்டுங்களா இந்த 3க்கு லெஃப்ட் சைடு இருக்கிற ஃபங்க்ஷன் யாரு இல்லை 3க்கு லெஃப்ட் சைடு இருக்கிற ஃபங்க்ஷன் யாரு இல்லை அப்போ மைனஸ் ஆஃப் எக்ஸ் சரிங்களா அதே மாதிரி 3க்கு ரைட் ஹேண்ட் சைடு 3க்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஃபங்க்ஷன் யாரு இல்லை அப்போ இது வந்து எக்ஸ் மைனஸ் கரெக்டாமா அப்போ இது 3யோட ரைட் ஹேண்ட் லிமிட்டோட வேல்யூ இது 3யோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோட வேல்யூ அப்போ இது 1க்கு என்ன ஆகும் உன்னோட ரைட் ஹேண்ட் லிமிட்டோட வேல்யூ என்னமா உன்னோட ரைட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ என்ன இதுனா உன்னோட ரைட் ஹேண்ட் லிமிட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது சரி அப்ப நம்ம வந்து 1க்கு ரைட் ஹேண்ட் லிமிட் தான் at x equal to ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டுக்கறாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க at x equal to 1 ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் என்னன்னு கேக்குறாங்க அப்ப at x equal to 1க்கு ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ என்ன எடுப்பீங்க மாடுலஸ் ஆஃப் திஸ் ஒன் எடுப்பீங்களா ஆர் மைனஸ் x minus 3 எடுப்பீங்களா அப்படின்னா இந்த வேல்யூ எடுப்பீங்க பிளஸ் x minus 3 எடுக்க மாட்டீங்க சரிங்களா அப்ப இந்த வேல்யூ எடுத்து நம்ம சப்மிட் பண்ணி போடணும் சரி எனக்கு ஓகே சார் அப்ப என்னாச்சு at x equal to 1 right hand derivative first bit அப்ப என்னாச்சு f r dash equal to limit h tends to 0 இங்க a ஓட வேல்யூ 1 a ஓட வேல்யூனா 1 minus h minus f of 1 divided by minus h அப்படி பொறுமையா அப்ளை பண்றாங்க இந்த dc equal to இந்த இடத்துல 1 minus h அப்ளை பண்ணுவோம் அப்ப என்னாச்சு லிமிட் h to 0 minus of 1 minus h minus 3 is the first function over second function என்ன அப்ளை பண்ணுவோம் f of 1 அப்ளை பண்ணுவோம் f of 1 னா minus minus என்ன plus ஆயிடும் 1 minus 3 1 minus 3 னா minus 1 ஆயிடும் சோ அத அடிச்சிட்டு divided by minus h சரியாமா ஓகே சார் அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க என்னாச்சு இந்த d is equal to limit h tends to 0 plus minus உள்ள கொண்டு வராங்க minus 1 plus h minus 3 இங்க அடிக்கும் 1 minus 1 minus 2 வரும் கரெக்ட்டுங்களா இந்த மைனஸ் உள்ள போனா minus 1 plus h அந்த plus 3 இதுக்கு மைனஸ் இருக்குதுன்னா அந்த மைனஸ் இருக்கிற மாதிரி இதுக்கு சேர்த்து மைனஸ் இருக்கு அப்ப இது plus 3 நமக்கு கரெக்ட்டா இது plus 3 நமக்கு
இந்த மைனஸ் வந்து ரெண்டுக்குமே இருக்குது கரெக்டாமா? அப்போ ப்ளஸ் ஆமாங்க சார். டிவைடட் பை மைனஸ். அப்போ என்னாச்சு? -1 +3 வந்து +2 +2வும் -2வும் கட் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன இருக்குது? இந்த டேர்ம் ஃபுல்லாகவே கட் ஆயிடுச்சு. அப்போ லிமிட் ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் மைனஸ் பண்ணணும், ஒரு ப்ளஸ் போட்டுக்கிறேன். 0 மைனஸ் கரெக்டுங்களா? 0 மைனஸ். அப்போ ஃபர்ஸ்ட் டென்ஸ் டு 0 மைனஸ் உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஹச் டிவைடட் பை மைனஸ் ஹச் கிடைக்குது. ஹச் ஹச் கேன்சல் ஆயிடும். அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது? -1 கிடைக்குது. சரிங்களா? -1 கிடைக்குது. யாரோட வேல்யூ? ரைட் ஹேண்ட் லிமிட்டோட வேல்யூ. அப்போ RHT at x equal to 1 ஓட வேல்யூ f dash equal to -1. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் வர ஆன்சர். ஏதாச்சும் டவுட் இருக்குதுங்களா? இல்லைங்க சார். சரி, இப்போ செகண்ட் ஒன் என்ன கேட்குறான்? எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கேட்குறோம். லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் டேரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் தான் இருக்குது. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ இதை மட்டும் நம்ம எடுத்து டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். அப்போ அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது நம்ம டேரெக்டாகவே போட்டுடலாம். அப்போ என்னது? செகண்ட் ஒன் எஃப் எல் டேஷ் ஈக்குவல் டு லிமிட் ஃபர்ஸ்ட் டென்ஸ் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் வந்து 1 மைனஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட். அதாவது மாற்றி கொடுக்கும்போது ரைட் ஹேண்ட் தானே. ரைட் ஹேண்ட் இதான் பார்த்தியா? ரைட் ஹேண்டுனா ப்ளஸ் தானே வரும். இது ப்ளஸ், இது ப்ளஸ், இது ப்ளஸ். கரெக்டாக? இது ப்ளஸ்னா வெளியே போகும்போது மைனஸ் ஆகிடும். இது மைனஸ் ஆகிடும். கரெக்டுங்களா? கீழே மைனஸ் ஹெச்சும் ப்ளஸ். என்னம்மா? இங்க ப்ளூ கலர்ல எழுதிருக்கீங்களா சார்? டினாமினேட்டர்ல மைனஸ் ஹெச். அது ப்ளஸ். கரெக்டுங்களா? ஓகே. அப்போ மைனஸ் போகும்போது மைனஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். கரெக்டுங்களா? அப்போ அந்த 2 கட் ஆகி கரெக்டு தான். அப்போ நம்மளுக்கு ப்ளஸ் 1 தான் கிடைக்குதா? மைனஸ்னா -1 தான். இங்கே ப்ளஸ்னா மைனஸ். அப்போ மைனஸ் மைனஸ் கட் ஆகி ப்ளஸ் 1 தான் கிடைக்கும். கரெக்டுங்களா? ப்ளஸ் 1 தான் கிடைக்கும். சரி, அப்போ இங்கே என்ன செய்யும்? எஃப் ஆஃப் 1 டிவைடட் பை மைனஸ் ஹெச் இங்கே வரும். தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஃபர்ஸ்ட் டென்ஸ் டு 0 மைனஸ் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இது x squared by 4 minus என்ன சொன்னா 3x by 4 2 3x by 2 plus 13 by 4 x squared 3x by 2 13 by 4 அந்த இடத்துல அப்ளை பண்றாரு x க்கு பதிலா பேசாம இது எல்சிஎம் எடுத்து போட்டோமா? ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்து போட்டுங்க, அப்போ ஈஸி. இப்படி ஃபங்க்ஷன் கொடுத்தது எல்சிஎம் எடுத்து போட்டுங்க, அப்போ ஈஸியாக சப்மிட் பண்ணலாம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும்? டிவைட் பை 4 போட்டு என்ன கிடைக்கும்? x squared minus 6x plus 13 plus 13 இதுதான் இதில் நீங்கள் சப்மிட் பண்ண போகுது. அப்போ என்னாச்சு? 1/4 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கிங்க. இங்கே என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் ஹெச்சா. அப்போ 1 மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 6 இன்ட்டு 1 மைனஸ் ஹெச் ப்ளஸ் 13. கரெக்டுங்களா? மைனஸ் 1 அப்ளை பண்ண போகிறீங்க. 1 ஸ்கொயர் 1 மைனஸ் 6 ப்ளஸ் 1 தான் அப்ளை பண்ணுங்க. எப்போ 1 ஸ்கொயர் 1 மைனஸ் 6 ப்ளஸ் 30. கரெக்டாமா? டிவைடட் பை மைனஸ் ஹெச். சேம் நடக்குது. That is equal to 1/4 limit first tends to 0 minus இது a minus b whole square அப்ளை பண்ணா 1 square is 1 plus h square minus 2h minus 6 குள்ள போச்சுன்னா minus 6 plus 6h plus 13 இது என்ன கிடைக்கும்? என்ன minus 5 minus 5 னா என்ன கிடைக்கும்? minus 13 வச்சு என்ன வரும்? 8 minus 8 ஆமா? This will be we can see 14 minus 6 minus 8. கரெக்ட்டுங்களா? ஆல்ரெடி மைனஸ் பண்ணி கொடுத்துருங்க. டிவைடட் மைனஸ் h. கரெக்டாக இருக்குங்க? ஆமாம் சார். அப்போ என்ன நடக்குது தெரியுங்க? சார் ப்ளஸ் 8 தானே சார் வரும்? ப்ளஸ் 8 வெளியே மைனஸ் இருக்குல்ல? ஓகே சார். வெளியே மைனஸ் இருக்குது, அதனால மைனஸ். அப்போ என்னாச்சு? 1 ஸ்கொயர் 1 இங்கே வந்து 6 இருக்குது, இது ஒரு 13 இருக்குது. இப்போ என்ன நடக்குது? எவ்வளோ வருது சொல்லி போகலாம்? மைனஸ் 14. கரெக்டுங்களா? இது ரெண்டையும் போட்டால் மைனஸ் 14, இது ரெண்டையும் போட்டு ப்ளஸ் 14. அப்போ இது எல்லாம் கட் ஆகிடும். கரெக்டுங்களா? கான்ஸ்டன்ட் ப்ளஸ் 14 மைனஸ் 14 கட் ஆகிடும். கரெக்டுங்களா? ஆமாங்க சார். மைனஸ் 14 கட் ஆகிடும்.
அப்போ that is equal to 4 limit limit h tends to 0 minus what is the remaining term? H h square square minus 2h h plus 6h plus 4h. plus 4h. வேற எதுவும் இல்லை, அவ்வளோதானே. டிவைட் பை மைனஸ் ஹெச், கரெக்டாமா? ஆமாம் சார். அப்போ என்ன சொல்லுங்க, it is equal to 1/4 limit h tends to 0 minus h வெளியே எடுத்துக்கிங்க. h வெளியே எடுத்துக்கிற கிடைக்கும் h plus 4 divided by minus h கட் ஆயிரும். ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, 1/4 0 அப்ளை பண்ண என்ன கிடைக்கும், -4 கிடைக்கும். இந்த டைம் கட் பண்ணிட்டாங்க கிடைக்குது -1 கிடைக்கும். சரிங்களா? இதுதான் யாரோடது, லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ. சரியாம்மா? ஓகே சார். அப்போ ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கிடைச்சது +1 வந்ததா? ஆமாம் சார். கன்ஃபார்மாக +1 வந்து செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. 1 + h இது வரைக்கும் கரெக்டு. அப்போ இங்கே தான் மிஸ்டேக் பண்ணிக்கணும். மைனஸ் மைனஸ் உள்ள போகும்போது -1 -h +3 கரெக்டு. அந்த -1 -2 +2 2 கரெக்ட் ஆகும். இங்கே -h இருக்குது, கீழே +h தான் இருக்குது. அப்போ இங்கே -h மிஸ் பண்ணிட்டு இங்கே +h தான் இருக்குது. அப்போ இது -1 தான் வருது, இது -1 தான் சொல்கிறது. சரிங்களா? அப்போ -1 தான் ரெண்டுக்குமே வருது. அப்போ நம்மளுக்கு என்னாச்சு, லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்குது, therefore f is, இது தேர்ட் ரிசல்ட் கன்க்ளூஷன் கேட்குறோம். f is differentiable at x equal to, கரெக்டுங்களா? differentiable at x equal to 1. 1 வந்து ஏன்னா லெஃப்டோட வேல்யூ ரைட்டோட வேல்யூ -1 தான் கிடைக்குது. ஆனால் வந்து இது வந்து டிஃபரன்ஷியபிள். கரெக்டாமா? அப்போ கொஸ்டின் வரைக்கும் ஆன்சர் பண்ணிட்டோமா? தேர்ட் கொஸ்டின் இதை மட்டும் ரிசல்ட் மட்டும் எழுதினாவே 2 மார்க் கொடுத்துருக்கோம், மற்றதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே சரி, முடிஞ்சுங்களா? இப்போ என்ன கேட்குறோம், f dash of 2 and f dash of -1 கேட்குறோம். f dash of 2 எங்கே இருக்கும், f dash of -1 எங்கே இருக்கும், அதான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? 2 இதில் இருக்கும், f dash of -1 வந்து இதில் இருக்குமா, இதில் இருக்கும். சரிங்களா? அப்போ f of x equal to டைரக்ட் எழுதி இது நீங்கள் தனியாக போட்டுக்கணும் அவசியம் இல்லை. f of x equal to என்னக்கலாம், x² - 3x + 13. அப்போ f dash of x என்னடா கிடைக்கும், f dash of x equal to என்ன கிடைக்கும், இது ஆல்ரெடி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணால் டிவைட் பை 4 இருக்கும். டிவைட் பை 4 இது வந்து 6 இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ இதில் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க 1/4. இதில் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு என்ன கிடைக்கும், 2x - 6. புரியுதாமா, இல்லை டவுட் இருக்குதா? புரியுதுங்க சார். அப்போ என்ன பண்ணுவீங்க, x equal to -1 சப்மிட் பண்ணுங்க. அப்போ என்னாச்சு, 1/4 -1 சப்மிட் பண்ணால் -2 -6. அப்போ 1/4 -8 that is equal to -2. சரிங்களாம்மா? ஓகே சார். இப்போ என்ன கிடைக்குது, அடுத்து x equal to அடுத்தது என்ன கேட்குறாங்க, f dash of 2 கேட்குறோம். f dash of 2 நம்ம ஆல்ரெடி டயக்ராம் போட்டுக்கிறோம். f dash of 2 எங்கே இருக்கும், ஆல்ரெடி மாடலஸ் ஆஃப் எக்ஸோட டெஃபினிஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 2 எங்கடா கிடைக்குங்க, என்ன 2 எதில் கிடைக்கும், இந்த ஃபங்க்ஷன் 2 எதில் கிடைக்கும், 2 எகைன் இதில் தான் கிடைக்கும். கரெக்டுங்களா? இதில் கிடைக்காது, இதில் தான் கிடைக்கும். கரெக்டுங்களா? என்ன கிரேட்டர் தென் 3, அப்போ 2 இதில் தான் கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும், f of x equal to என்ன கிடைக்குது, -x + 3. அப்போ f dash of x என்ன கிடைக்கும், ஈக்குவல் டு -1. அப்போ f dash of 2 என்ன தான் கிடைக்குது, -1. சரிங்களா? f dash of 2 என்ன தான் கிடைக்குது, -1 தான் கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன அப்ளை பண்ண போறீங்க, இதனோட ரிசல்ட் கேட்கும்போது இதனோட ரிசல்ட் வந்து -1, இதனோட ரிசல்ட் வந்து என்ன கிடைக்குது, -2. அவ்வளோதான். சரி, இதுக்கு 5 மார்க் கொஸ்டின். ஆக்சுவலாக கேஸ் ஸ்டடினா 4 மார்க் தான். டைரெக்டாக பொறுமையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க் இருக்கும். சரிங்களா? ஓகே சார்.